Hi guys, எல்லாரும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன். வீடியோல நம்ம SN2 Mechanism and tips and tricks பார்ப்போம். ஆல்ரெடி SN1 க்கான வீடியோ போட்டுருக்கேன். யாராச்சும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கார்ட்ல போடுறேன். அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. ஓகே, வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் புரியும். ஓகே, லெட்ஸ் கோ டு தி வீடியோ. Guys, இப்போ வந்து நம்ம SN2 பத்தி ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ SN2 னா பயோமாலிகுலர் சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன். ஓகே, இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி சப்ஸ்டிடியூஷன் நியூக்ளியோஃபிலிக் ஆர்டர் நம்பர் 2. ஓகே, இதோட ஆர்டர் 2. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் ஆன் ஆல்கைல் ஹாலைடு வந்து நியூக்ளியோஃபைல். SN1 ல பார்த்தீங்கன்னா வெறும் ஆல்கைல் ஹாலைடு மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதில் வந்து ரெண்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கு. இதோட ஸ்டெபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி and it's a single step process. Okay, இடையில வந்து டிரான்சிஷன் ஸ்டேட்னு வரும். அதை நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு ஃபியூ மினிட்ஸ்ல பார்ப்போம். அடுத்து வந்து இது வந்து ஸ்ட்ராங் போலார் சால்வன்ட்ஸ் மட்டும் தான் வந்து இதுக்கு ஃபேவர் பண்ணும். அதே வந்து நம்ம எக்ஸப்ஷனோட பார்ப்போம். அதே மாதிரி வந்து போலார் அப்ரோட்டிக் சால்வன்ட்ஸ் வந்து இதில் யூஸ் ஆகும். அதை என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ ஒரு பிரைமரி ஹாலைடு எடுத்துக்கலாம். இப்போ நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் ஆகுது. இப்போ வந்து நியூக்ளியோஃபைல் வந்து ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல், இதுவும் ஹாலைடு. ஸோ ரெண்டுமே நெகட்டிவ் சார்ஜ்னால வந்து ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து என்ன பண்ணும்னா பேக் சைடு வந்து அட்டாக் பண்ணும். பேக் சைடு அட்டாக் பண்ணும்போது இப்போ இந்த இதுக்கு இப்போ வந்து பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். இது ஏன்னா வந்து இப்போ இந்த கார்பனோட கண்டிஷன் என்னன்னா இந்த ஹாலைடையும் ஃபுல்லாக விடலை, தங்கிட்ட இருந்து அதை போகும்னு சொல்கிற நியூக்ளியோஃபைலை அக்செப்டும் பண்ணல. சரியா, இது வந்து இதுக்கு பேர் தான் வந்து டிரான்சிஷன் ஸ்டேட். இது வந்து ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். பட் வந்து டைம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸு கம்மியாக தான் இது இருக்கும். ஓகே, இப்போ அந்த குரூப் போனதுக்கப்புறம் என்ன ஆகும்னா நியூக்ளியோஃபைல் கார்பன் H, இது பேரு வால்டன் இன்வர்ஷன் அப்படின்னு சொல்றோம். வால்டன் இன்வர்ஷன். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ வந்து இதோட ரியேஜன்ஸ் எப்படி இருக்கும், இது எப்படி இது பண்றது பார்ப்போம். ஓகே, இப்போ reagents வந்து aprotic solvents. Aprotic solvents என்னன்னா aprotic solventனா H+ கொடுக்கிறது, aproticனா absence of H+ கொடுக்கிறது. ஓகே, பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து அசட்டோன், டைமெத்திலமைட் தான் மேக்ஸிமம் எக்ஸாம்பிள். இதுதான் அவ்வளோதான் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வரும்போது வந்து நீங்கள் SN2ஓட இதை ஃபாலோ பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து ஒரு கொஷின் நான் வந்து உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டில் நான் போடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கான சொல்யூஷன் நான் தனியாக ஒரு போடுறேன். ஓகே, இப்போ ஓகே, இப்போ வந்து ஒரு 2-புரோமோ பென்டேன் இருக்கு. இதில் வந்து நம்ம ரெண்டு கண்டிஷன் போடுறோம். ஃபர்ஸ்ட் வந்து AgNO3, நெக்ஸ்ட் வந்து ஆக்வஸ் AgNO3. இது ரெண்டுக்கும் இது என்னென்ன மெக்கானிசம் ஃபாலோ பண்ணணும்? ஆப்ஷன்ஸ் SN1 SN2, SN1 SN2, SN2 SN1, SN2 SN2.
எனக்கு ஆன்சர் வேணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ வந்து நான் கார்டில் மென்ஷன் பண்ணுறேன், பாருங்கள். மறுபடியும் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் புரியும். இதை யாருக்காச்சும் ஆன்சர் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து இதுக்கான சொல்யூஷன் வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் இருக்கும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நன்றி.